ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புரோட்டீனும் நீர்ச்சத்தும் நிறைந்த ஒரு ஹெல்த்தியான அடை தோசை தாங்க பார்க்க போகிறோம். இப்போலாம் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றோம். அந்த மாதிரி தான் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்றாங்க. இதுவுமே அப்படித்தாங்க. அடை தோசையில் நம்ம சுரைக்காயை சேர்த்துருக்கோங்க. நல்ல சுரைக்காய் சேர்த்துருக்கறனால நீர்ச்சத்து நம்மளுக்கு நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த தோசை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதனால் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க தான் சாப்பிடணும்னு இல்லைங்க, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஹெல்த்தியான தோசைங்க. சரி வாங்க இந்த அடை தோசை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ 1 கப்புக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேங்க. இது ரேஷன் கடையில் வாங்கின அரிசி தான். நல்லா குண்டு குண்டுன்னு இட்லி சூப்பராக வருங்க. உங்கள்கிட்ட ரேஷன் கடையில் வாங்கின அந்த மாதிரி அரிசி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கின இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 கப்புக்கு கடலைப்பருப்பு, 1/2 கப்புக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 கப்புக்கு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் தோல் எடுத்த உளுந்தாக இருந்தாலும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அரிசி பருப்பு எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூடவேவும் ஒரு 6-7 வத்தல் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி இதை ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுறலாம். நம்ம வத்தல் ஏன் இப்போ சேர்க்குறோம்னா, நம்ம அரைக்கும் போது நல்லா சாஃப்டாகி வத்தல் நல்லா ஊறி வந்துடும். அரைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்குங்க. நல்லா அரைப்பட்டு வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு 300 கிராம் நம்ம சுரைக்காய் எடுத்துருக்குறோம். இந்த சுரைக்காவை நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் சுரைக்காய் இந்த இடத்துல நல்லா பிஞ்சு சுரைக்காவாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சப்போஸ் அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய சுரைக்காய் வாங்குறீங்கன்னா உள்ளே அந்த விதை பகுதியெலாம் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இப்போ எல்லா சுரைக்காயும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்தளவுக்கு நம்மளுக்கு சுரைக்காய் வந்திருக்கு. இது கூடவே 2 வெங்காயத்தையும் நல்லா தோல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டாச்சு. இதில் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வத்தல்லாம் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் குறகுறப்பாக அரைச்சிட்டு தான் மற்ற பொருள் சேர்க்கணும். கூடவே ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் இதை குறகுறப்பாக அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறமா 2 கைப்பிடி அளவு இந்த அரிசி பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதையுமே பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வலுவலுன்னு அடிச்சுட்டு வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ மீதமாக இருக்கிறதையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் குறகுறப்பாக அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ அதே மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து நம்ம இன்றைக்கி தோசை ஊற்ற போகிறோம். பாருங்கள், இன்னும் மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நம்ம புளிக்க வைக்க வேண்டாம். இப்போ தோசை ஊற்றுறதுக்கு தனியாக ஒரு பவுலில் கொஞ்சமாக மாவை எடுத்துக்கலாங்க. மிச்ச மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டுடலாம். இந்த மாவை புளிக்க வைக்க வேண்டாம். ஃப்ரிட்ஜில் போட்டு இந்த மாவில் நம்ம தோசை ஊற்றிக்கிற போகிறோம். இந்த மாவுக்கும் ஒரு தாளிப்பு கொடுத்துட போகிறோங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா இது கூடவேவும் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 பல்லாரி வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க, 1 நிமிஷம் மட்டும் வதக்குனா போதும். அதுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லிச்செடியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1 செகண்ட் மட்டும் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், மல்லிச்செடி கருவேப்பிலையோட கலர் மாறக்கூடாது. இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை மாவோட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மல்லிச்செடியும் சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை நான் இறக்க போகும்போது ஒரு 1/2 ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. வீடியோவில் எடுக்க விட்டு போச்சு. இப்போ நம்மளுக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கிறேன். நல்லா எண்ணெய் தடவி விட்டுட்டு நம்ம 2 கரண்டி மாவு எடுத்து சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் மொந்தையாக இருந்தால் தான் இந்த அடை தோசை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லிச்செடி மேலே தூவி விட்டுட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இந்த தோசையை நல்லா வேக விட்டுட்டு நல்லா வெந்தா பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கலர் நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். வாசனை சும்மா கமகமன்னு வருதுங்க. மறுபடியும் அந்த சைடு நல்லா வெந்தா பிறகு நம்ம தோசையை எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தாங்க இந்த அடை தோசை பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதனால் மீதமாக இருக்கிற மாவுகளையும் தோசையாக ஊற்றி எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்மளுக்கு புரோட்டீன் மற்றும் நீர்ச்சத்து நிறைந்த தோசை நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி வச்சுருக்கேங்க.
இந்த தோசையை வெறுமனே சாப்பிட்றது கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தோசையை மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறமா இந்த தோசை அவங்க மட்டும்தான் சாப்பிடணும்னு இல்லைங்க, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான தோசைங்க. நீங்களுமே இந்த அளவுகளோட இதே மாதிரி சுரைக்காய் அடை தோசை செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.